ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்துக்கான ஆனி அமாவாசை. இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், வாழ்க்கையே மாறும். பணம் வசியமாகும், எல்லா செல்வங்களும் சேரும். அது என்ன தீபம், என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏற்றி வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கும் வழிபாடு செய்வதற்கு அவங்க விஷயங்களை அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கான அற்புதமான ஒரு நாள் தான் அமாவாசை தினம். அப்படிப்பட்ட அமாவாசை ஒரு சில மாதங்கள்ல வரும்போது அதோட சக்தியும் அதோட மகிமையும் வேறுபடும். புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, ஆடி அமாவாசை மாதிரி தமிழ் மாதங்கள்ல மூன்றாவது மாதமாக வரக்கூடிய ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப விசேஷம்தான். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆனி மாதத்துல சூரியன் மிதுன ராசியில பிரவேசிக்கிறாரு. இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில நாம திதி தர்ப்பணம் கொடுக்கும் போதோ இல்ல பித்ருக்கள் வழிபாடு செய்யும் போதோ அது பன்மடங்கு பலனை ஏற்படுத்தும். சாஸ்திரங்கள்ல பொதுவா ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்கள் செய்யணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் இந்த 96 தர்ப்பணங்களையும் செய்ய முடியாது. வருஷத்துல வரக்கூடிய அந்த 96 தர்ப்பணங்களையும் முறையா செய்யறவங்க வாழ்க்கையில எதை கேட்கறாங்களோ அது அப்படியே கிடைக்குமா. அதுக்கு மாற்று வழிதான் ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய சில முக்கியமான அமாவாசைகள். அதுலயும் இந்த ஆனி அமாவாசை முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய பகவானுக்கு உகந்த மாதம் அப்படிங்கறதால இந்த நாட்கள் நம்ம பண்ணக்கூடிய பித்ருக்கள் வழிபாடு நேரடியான பலன்களை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கும். திங்கட்கிழமை ஒரு சில கேலண்டர்ல அமாவாசை போட்டிருக்கு, ஒரு சில கேலண்டர்ல செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கு. அமாவாசை எப்ப கணக்குல எடுத்துக்கணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சொல்லப்போனா ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை போட்டிருந்தாலும் ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணி 53 நிமிஷத்துக்கெல்லாமே அமாவாசை பிறந்துருது. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நீங்க அமாவாசைக்கான வழிபாட சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி செவ்வாய்க்கிழமை தான் எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை 3 நாள் ராகு காலம் இருக்கு. காலையில 9:10 யமகண்டம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு போனீங்கன்னா அங்க திதி தர்ப்பணம் செய்து வைப்பதற்காக காத்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போனாலே உங்க முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யலாம். அப்படி காலையில முன்னோர்களுக்கு ஆனி அமாவாசையில திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கான சரியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலைல 7:45 இருந்து 8:45. இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதுக்கப்புறம் 9:10 யமகண்டம்லாம் முடிஞ்சு மதியம் 1:30 மணிக்கு மேல நீங்க தாராளமா உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட்டுக்கலாம். ஒரு குடும்பத்துல 2 விஷயங்கள் முக்கியமா நடக்கணும். ஒன்னு குலதெய்வ வழிபாடு பண்றது, இன்னொன்னு பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறது. இந்த 2ம் கிடைச்சிட்டாலே ஒரு குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். அதுலயும் ஆனி அமாவாசையில நம்ம பண்ணக்கூடிய பித்ருக்கள் வழிபாடு நம்மளோட தலைமுறையவே காக்குமாம். பித்ருக்கள் சாபம், தோஷம் இது 2 தான் நமக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய பிரச்சனை. நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பல பாவங்கள், சாபங்கள் செய்திருக்கலாம். தெரிந்து பண்ணக்கூடிய சாபங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது தான தர்மங்கள் பண்ணி அந்த சாபத்தை, பாவத்தை போக்கிக்கலாம். ஆனா பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நாம செய்யலனா கூட நம்மோட முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளையும் நம்முடைய சந்ததியையும் தாக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இனிமே ஏற்படக்கூடாது, வாழ்க்கையில நல்லது மட்டுமே ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஆனி அமாவாசை தினங்கள்ல பித்ருக்கள் வழிபாடு, எள்ளும் தண்ணீர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. நம்மளோட திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பதிவுகள்ல நம்ம அடிக்கடி சொல்றது தான், கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய மாமனார் மாமியாருக்காகவோ அவங்களோட அப்பா அம்மாவுக்காகவோ எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதுக்கு மாற்று வழியா அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து இலை போட்டு படையல் போடலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஆனி அமாவாசைய ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. மாலை 6-7 மணிக்கு மேல கட்டாயமான முறையில குலதெய்வ வழிபாடு செய்யணும். அது இன்னும் சிறப்பு. அப்படி மாலை 6-7 மணிக்கு மேல குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், பல மடங்கு நன்மைகள் ஏற்படும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு வாழை இலை. அதுவும் வாழை இலையோட நுனி இலை இருக்கு இல்லையா, அதை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி தேவைப்படும். அது மேல வைத்து ஏற்றுவதற்காக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. வாழை இலை மேல தீபம் ஏற்றுறது மூலயமா ஆன்மீக ரீதியா பலவிதமான நன்மைகள் நம்ம பெற முடியுமா. பொதுவா அமாவாசை அப்புறம் கார்த்திகை நாட்கள்ல இந்த ஒரு வாழை இலை தீபத்தை ஏற்றும் போது பல பலன்கள் நமக்கு கிடைக்குது. வாழை மரம் அப்படிங்கிறது வம்ச விருத்தியை குறிக்கக்கூடிய ஒரு தாவரம். வாழை இலை மேல தீபத்தை ஏற்றும் போது குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். முக்கியமா
பித்ருக்கள் ஆசி பெற்று குடும்பத்துல அமைதி ஏற்படுமாம். வாழையடி வாழையாக குடும்பம் தழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு நடத்தப்படுது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கு, திருமண தடை இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி குடும்பத்துல சுப காரியங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறவங்க வாழை இலை தீபத்தை ஏத்தலாம். வாழை இலைக்கு இயற்கையாவே அசுத்தங்களை நீக்கி தூய்மையையும் நேர்மறை ஆற்றலையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. அதனால வாழை இலை மீது தீபத்தை ஏத்தும் போது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் மறைந்து வீடு முழுக்க மங்களகரமான சூழல் உருவாகும். வாழை இலை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கும் குபேரனுக்கும் உகந்த ஒரு பொருள், அதுவும் பச்சை நிறம். நீங்க இந்த ஒரு வாழை இலை மீது தீபத்தை ஏத்தும் போது கண்டிப்பான முறையில வீட்ல செல்வ வளம் பெருகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இதுதான் வாழை இலை மீது தீபத்தை ஏத்துவதற்கான முக்கியமான நன்மைகள், அதுக்கான வழிமுறைகள். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? மாலை 6:30 7 மணிக்கு மேல ஏத்தலாம். நம்ம சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறத விட அந்த இறைவனோட சன்னதியில ஒரு தீபம் ஏத்தி வச்சு வழிபடும்போது முறையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த ஆணி அமாவாசையும் விதிவிலக்கு இல்ல. வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கன்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழை இலைய கழுவி சுத்தப்படுத்தி உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு மணப்பலகை மீது அந்த வாழை இலைய வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அந்த வாழை இலையோட மைய பகுதியில ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இன்னொரு விஷயம், இந்த அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர பகவான் தான் மனோகாரகன். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவு, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அவருக்கு உகந்த தானியம் தான் இந்த ஒரு பச்சரிசி. அதனால ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை அந்த வாழை இலைக்கு நடுப்பகுதியில் வைத்து அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல்விளக்கு, முடிஞ்சா அந்த அகல்விளக்கோட வாய்ப்பகுதியில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து, முடிஞ்சா நெய் தீபம், அப்படி இல்லைங்கிறவங்க தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம். நெய் தீபம் போடுறது கூடுதல் சிறப்பு. இந்த தீபத்தை குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைத்து அது எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் செவ்வாய் பகவான் அவரையும் வணங்கணும், கூடவே முருகப்பெருமானையும் வணங்கணும். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு ஆணி அமாவாசை செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வம், முன்னோர்கள், மகாலட்சுமி தாயார், குபேர பகவான், புதன் பகவான், இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வணங்கும் போது அந்த தீபத்துல எல்லா தெய்வங்களோட அருளும் ஒரு சேர கிடைத்து, இந்த தெய்வங்களோட அருளாசியில யாராவது ஒருத்தவங்களோட அருளாசி உங்களுக்கு கிடைச்சாலும் உங்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கும். கூடவே பித்ருக்கள் வழிபாடையும் பண்ணுங்க. பித்ருக்கள் நினைச்சும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் உங்க அண்ணல வேலை பாருங்க. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை குளிர வச்சுட்டு மறுநாள் புதன்கிழமை காலைல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு உங்க பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது அந்த அகல்விளக்கு எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அந்த பச்சரிசியை நீங்க பயன்படுத்த வேணாம். உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவர்லையோ இல்ல மரத்தடியில இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள்ல அந்த பச்சரிசியை தூவி விட்டுருங்க. அந்த இலையை கால் படாத மாதிரி தண்ணியிலையோ இல்ல செடி கொடிகளையோ போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு ஆணி அமாவாசை, அதுவும் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய ஆணி அமாவாசை, பல தெய்வங்களோட அருளை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துறதால குலதெய்வம் செழிக்கிறது மட்டும் இல்லாம உங்க குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் விலகி, சுபகாரிய தடைகள் விலகி, வீட்டில் மங்களம் பெருகும். மங்களம் பெருகும் போது தானாவே சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ஆணி அமாவாசை அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.